வணக்கம். இது பிஎன் மைக்ரோ லேப், திருவண்ணாமலை. இப்போ காய்ச்சல் காரணமா வர்ற பல பேருக்கு டைபாய்டு இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கும். ஆனா டைபாய்டு என்றால் என்ன, அது எப்படி வரும், எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் பலருக்கும் சரியாக தெரியாது. அதனால இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல டைபாய்டுனா என்ன? டைபாய்டு ஒரு கிருமி நோய். அதாவது சால்மனெல்லா டைஃபிங்கிற பாக்டீரியா தான் இந்த நோய் வர காரணம். அது பெரும்பாலும் மாசான குடிநீர், சுத்தமில்லாத உணவு மூலமா பரவும். கைகள் கழுவாம சாப்பிடுறது, வெளியில சுத்தமில்லாத இடத்துல சாப்பிடுறது, மாசான தண்ணீர் குடிப்பது, இவை எல்லாம் முக்கிய காரணம். என்ன அறிகுறிகள் வரும்னா, டைபாய்டு காய்ச்சல் திடீர்னு வராது, மெதுவா ஆரம்பிக்கும். 4-5 நாளுக்கு மேல நீடிக்கும் காய்ச்சல், காலை கொஞ்சம் குறைஞ்சு மாலை அதிகரிக்கும் காய்ச்சல், ரொம்ப சோர்வு, வயிற்று வலி, வயிற்றுப்போட்டு அல்லது சிலருக்கு மலச்சிக்கல், சாப்பிட மனசில்லாம இருத்தல், இப்படி இருந்தா கவனிக்கணும். என்ன டெஸ்ட் எடுக்கலாம்னா, வைரல் டெஸ்ட். இது ஒரு பொதுவான பிளட் டெஸ்ட். நம்ம உடம்பு கிருமிக்கு எதிராக உருவாக்கும் எதிர்ப்பு சக்தியை, அதாவது ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ற டெஸ்ட். ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, காய்ச்சல் ஆரம்பிச்ச உடனே எடுத்தா சில நேரம் சரியான ரிசல்ட் வராம இருக்கலாம். அதனால ரிப்போர்ட்ல வரும் எண்களை மட்டும் பார்த்து பயப்படக்கூடாது. டாக்டர் காய்ச்சல் எத்தனை நாள், என்ன அறிகுறி, ரிப்போர்ட் என்ன சொல்றது, எல்லாத்தையும் சேர்த்து தான் முடிவு பண்ணுவார். அதனால டெஸ்ட் எடுத்த பிறகு டாக்டர் ஆலோசனை கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட், பிளட் கல்ச்சர் டெஸ்ட். இது ரொம்ப துல்லியமான டெஸ்ட். இது டைபாய்டு கிருமி நேரடியாக ரத்தத்துல இருக்கா இல்லையான்னு பாக்குற டெஸ்ட். அதாவது உடம்பு ரியாக்ட் பண்ணுதான்னு மட்டும் பார்க்காது, கிருமி உண்மையாவே ரத்தத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கும். ஆனா ஒரு விஷயம், இந்த டெஸ்டுக்கு ரிசல்ட் வர கொஞ்சம் நாளாகும். ஏன்னா கிருமி வளர்ந்தாதான் உறுதி செய்ய முடியும். கிருமி நேரடியாக ரத்தத்துல இருக்கிறதா பார்க்கும், ஆனா இதுக்கு கொஞ்சம் நாளாகும். நெக்ஸ்ட், சிபிசினா என்ன? சிபிசி அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இது ஒரு சாதாரண ரத்த டெஸ்ட். உங்க ரத்தத்துல வெள்ளை அணுக்கள், அதாவது WBC, சிவப்பணுக்கள், அதாவது RBC, ஹீமோகுளோபின், இரத்த தட்டுகள், பிளேட்லெட்ஸ், இவைகளோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும். காய்ச்சல் வந்திருக்கும் போது உடம்பை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க சிபிசி ரொம்ப உதவும். முக்கியமான விஷயம், டைபாய்டு உறுதியான மருத்துவர் கொடுக்கும் மருந்து முழுசா முடிக்கணும். நடுவுல நிறுத்தக்கூடாது. நன்றாக ஓய்வு எடுக்கணும். சுத்தமான தண்ணீர் அதிகமா குடிக்கணும். எளிதா ஜீரணமாகும் உணவு சாப்பிடணும். பொதுவா செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னா, காய்ச்சல் குறைஞ்சா நோய் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. மருந்து பாதியில நிறுத்தாதீங்க. டாக்டர் ஆலோசனை இல்லாம தனியா மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. கடைசியாக ஒரு முக்கிய தகவல், பிஎன் மைக்ரோ லேபில் டைபாய்டு தொடர்பான பரிசோதனைகள் துல்லியமா செய்யப்படுகின்றன. சரியான நேரத்துல டெஸ்ட் எடுத்தா சிகிச்சை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். 4-5 நாளுக்கு மேல காய்ச்சல் இருந்தா அத சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனை எடுத்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தா பகிருங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆரோக்கியமா இருங்க.